ஹாய் கைஸ், இன்றைக்கி நாம் ஃபோட்டோஷாப்பில் ஒரு க்ளோ எஃபெக்டில் ஒரு தம்ப்நெயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கான அசெட்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். Ctrl A கொடுத்து Ctrl C கொடுத்து கண்ட்ரோல் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். தென் எனக்கு இந்த இமேஜ் மட்டும் தனியாக வேணும். ஸோ W ப்ரெஸ் பண்ணிட்டு செலக்ட் சப்ஜெக்ட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகிடுச்சு. எனக்கு சப்ஜெக்ட் கொஞ்சம் உள்ளுக்குள்ளார நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறேன். கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா நான் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் 10 கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா 10% உள்ளுக்குள்ளார வந்துடும். ஸோ நான் கான்ட்ராக்ட் ஒரு பர்சன் நான் கொடுத்துக்கிறேன். மாடிஃபை ஸ்மூத் வந்துட்டு நான் 5 கொடுத்துக்கிறேன். Ctrl J கொடுத்தேன்னா இந்த செலக்ட் பண்ண பார்ட் மட்டும் கட் ஆகி மேலே வந்துடும். கீழே நான் கீழே இருக்கிற லேயர் டெலிட் பண்ணிடுறேன். இந்த லேயரை நான் ஆன் பண்ணிடுறேன். Ctrl T கொடுத்து இந்த இமேஜை Ctrl T கொடுத்து இந்த இமேஜ் நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? என்டர். தென் இப்போ நாம் இந்த இமேஜை ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக நம்ம மாற்றிக்கணும். ஓகேங்களா? தென் அடுத்தது நாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த இமேஜுக்கு நாம் கொஞ்சம் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்லாம் கொஞ்சம் கரெக்டாக கொடுக்கணும். ஓகேங்களா? இதுக்கு நான் கொஞ்சம் டார்க் கொடுக்குறேன். டார்க் கொடுத்துட்டு கண்ட்ரோல் இங்கே போயிட்டு மாஸ்கில் Ctrl A கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிரும். இப்போ எனக்கு பிடிச்ச ஏரியாஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் டார்க்காக மாற்றிக்கணும். ஸோ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 50% வச்சுக்கிட்டு எனக்கு இந்த ஏரியாஸ்லாம் நான் கொஞ்சம் அப்படியே அதெல்லாம் கொஞ்சம் டார்க்காக இருக்கோ அதெல்லாம் நான் கொஞ்சம் டார்க்காக மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? தென் பிரைட்னஸ் வந்துட்டு நான் ஒரு 30% கொடுத்துக்கிறேன். Ctrl I கொடுத்தேன்னா அது போயிடும். இப்போது நான் எனக்கு 50% வச்சுக்கிட்டு எனக்கு எந்தெந்த ஏரியாவில் பிரைட்னஸ் வேணுமோ நான் அங்கே மட்டும் நான் பிரைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பண்ணிட்டேன். ஓகேங்களா? தென் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கீழே இருக்கிற ஃபோட்டோவை நம்ம Ctrl J கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு நம்ம மேலே கொண்டு போயிடணும். ஃபில்லை கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டு இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நான் எஃபெக்ட் போகிறேன். எஃபெக்ட் போயிட்டு நான் இன்னர் க்ளோ கொடுக்குறேன். இன்னர் க்ளோ. ஓகேங்களா? இன்னர் க்ளோ நான் இப்போ ரெட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எப்படி இன்னர் க்ளோ ஆகியிருக்கு பாருங்கள். நான் சைஸ் 70 ஆல்ரெடி கொடுத்துருந்தேன், அது அப்படியே இருக்குது. ரேஞ்ச் 80 கொடுத்துக்கிறேன். இங்கே நார்மலில் இருந்துச்சுன்னா நீங்கள் கலர் டாஜிக்கு மாற்றிக்கணும். அப்புறம் இந்த லேயர் அப்படியே மறுபடியும் நான் Ctrl J கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? Ctrl J கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெப்த் ஏறி இருக்குது ரெட் கலர். இப்போ நான் அகைன் 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னர் க்ளோ போயிட்டு இதை நான் ஒயிட்டாக மாற்றிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 2 மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. பார்த்தீங்களா? இப்போ நான் அகைன் மாஸ்க் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். மாஸ்க் க்ரியேட் பண்ணிவிட்டு எனக்கு எந்த இடத்துல வேணுமோ அதை மட்டும் நான் ப்ரஷ் பண்ணி எனக்கு ஒயிட் கலர் நான் கொண்டு வந்துக்கிறேன். ஓகேங்களா? தென் இப்போது கீழே இருக்கிற லேயர் இது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற லேயர் நான் இங்கே ஒயிட் இருக்குது, நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இதெல்லாம் அழிச்சிட்டேன். இப்போது கீழே இருக்கிற லேயர் இந்த லேயருக்கு நாம் ஒரு மாஸ்க் போட்டுக்கலாம். மாஸ்க் போட்டுட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி மாஸ்க் போட்டோம்னா அது கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆகும்.
ஸோ மறுபடியும் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். எக்ஸ்பிரஸ் பண்ணிவிட்டு எனக்கு எந்த இடம் வேணுமோ அதை மட்டும் நான் வந்து அப்படியே வர வச்சுக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு இந்த இடம்லாம் கொஞ்சம் ரெட் கலர் வேணும். ஸோ இங்கே பாருங்கள், நான் ரெட் கலர் வர வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? தென் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம பின்னாடி பார்லிமெண்ட்டோடைய இமேஜ் கொண்டு போகணும். கண்ட்ரோல்-A கண்ட்ரோல்-C கொடுத்து கண்ட்ரோல்-V கொடுத்துட்டேன். இந்த இமேஜையும் நம்ம வந்துட்டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை மாற்றிக்கிறோம். ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் மாற்றினா தான் நம்ம ரீசைஸ் பண்ணுறப்போ உடையாமல் இருக்கும், இமேஜ் உடையாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் ரீசைஸ் பண்ணிக்கிட்டேன். தென் இப்போது ஆல்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு மாஸ்க்கு ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகிருச்சு. இப்போது ப்ரெஸ் பண்ணிவிட்டு 50% இருக்குது ஒப்பாசிட்டி. இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்களா பின்னாடி இமேஜ் தெரியுது. 50% இப்போ நான் வைக்கல, நான் ஜஸ்ட் ஒரு 20% வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகேங்களா? ஜஸ்ட் 20% வச்சுக்கிட்டு தென் இப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த இமேஜுக்கு மேலே நான் வந்து க்ளோ ஆகுற மாதிரி நான் வந்து எனக்கு இங்கே ஒரு பிளாங்க் லேயர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து எனக்கு சிகப்பு கலரில் க்ளோ ஆகணும். ஸோ நான் சிகப்பு கலர் போயிட்டு பார்த்தீங்களா க்ளோ ஆகுதுங்களா? இங்கே கலர் டாட்ச் கொடுத்து பார்க்குறேன். நார்மல் கலர் டாட்ச் நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? தென் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, டெக்ஸ்ட்டுக்கு நாம் ஒரு பிளாங்க் லேயர் கிரியேட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா டெக்ஸ்ட் வரும். ஓகேங்களா? தி பெஸ்ட். ஓகேங்களா? அப்படியே இதை ஆல்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு நான் காப்பி பண்ணிக்கிறேன். த பெஸ்ட் இந்தியன் பிஎம் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போது ரெண்டையும் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். நான் அப்படியே சென்டருக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போது இந்த பெஸ்ட்டுங்கிற வார்த்தையை மட்டும் நான் சின்னது பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போது நம்ம இந்த இந்தியன் பிஎம்ஐ வந்துட்டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக நம்ம மாற்றிக்கிறோம். கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கிட்டு 2 வாட்டி கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நாம் இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், கிரேடியன்ட் ஓவர்லே கொடுக்க போகிறோம். கிரேடியன்ட் ஓவர்லே இங்கே நிறையா ஆப்ஷன்ஸ் நம்ம இருக்கணும். ஆல்ரெடி வந்துட்டு ஆரஞ்சு எல்லோ கொடுத்துருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? தென் எனக்கு வந்து இன்னும் ஸ்ட்ரோக் வேணும். ஸ்ட்ரோக் இங்கே நான் போயிட்டு பிளாக் கொடுக்குறேன். கீழே வந்து பிளாக், மேலே வந்து ஒயிட். தென் சைஸ் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். பாருங்கள் ரொம்ப பெருசாகிடும். நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம். தென் பெவல் அண்ட் எம்போஸ் கொடுத்தீங்கன்னா பில்லோ எம்போஸ் தான் கொடுக்கணும். டெக்னிக் வந்து ஸ்மூத். ஓகேங்களா? டெப்த் நீங்கள் கரெக்டாக பார்த்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. தென் சைஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்கணும் நீங்களே பார்த்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. சாஃப்ட் இங்கே பாருங்கள், சாஃப்ட் நான் குறைச்சிட்றேன். சாஃப்ட் கொஞ்சம் வச்சுக்கோங்க, அப்போ தான் அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம பண்ணிட்டோம். தென் Ctrl+Shift+Alt கொடுத்தோம்னா எல்லா லேயரும் மெர்ஜ் ஆகி நமக்கு ஒரு ஸ்டாம்ப் லேயர் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? தென் Ctrl+Shift+A கொடுத்தோம்னா கேமரா வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. தென் நம்ம கான்ட்ராஸ்ட் நான் போய்ட்டு அதிகமாக வச்சுக்கிறேன். கான்ட்ராஸ்ட். ஓகேங்களா?
வைப்ரன்ஸ் நான் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிறேன். வைப்ரன்ஸ் நான் வந்து ஒரு 10 வச்சுக்கிறேன். தென் டெக்ஸ்சர் கிளாரிட்டி, இங்கே பாருங்கள் கிளாரிட்டி எவ்வளோ வைக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். கிளாரிட்டி நான் 20 வைக்கிறேன். டிஹேஸ் வந்துட்டு ஒரு பனிமூட்டமாக புகை மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக குறைக்கும். டிஹேஸ் நான் 10 வச்சுக்கிறேன். தென் கர்வ் போயிட்டு நான் வந்துட்டு லைட்ஸ் நான் வந்து கொஞ்சம் 10 வச்சுக்கிறேன். டார்க்ஸ் நான் வந்து அப்படியே கொஞ்சம் ஷேடோஸ், லைட்ஸ், ஹைலைட்ஸ் அப்படியே க்ளோ ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் அப்படியே டார்க்ஸை வந்து கீழே குறைச்சிட்றேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது பிஃபோர், இது ஆஃப்டர். ஒரு தம்ப்நெயில் லுக் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த டுட்டோரியல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு டுட்டோரியல் வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.